ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோடைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்ததுன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லா ஸ்டேட்ஸ் தட் ஈக்குவல் வேல்யூம்ஸ் all gases at the same temperature and same pressure contains equal number of molecules அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அவகட்ராஸ் லா. இப்போ எல்லா லாவும் நம்ம பார்க்கலாம். சார்லஸ் லா என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார்லஸ் லானா என்னன்னு பார்க்கலாம். This law relates that the volume and temperature of gas at a constant pressure. Constant pressure லா அப்படின்னாலும் சரி, சார்லஸ் லானாலும் சரி ஒண்ணுதான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வேல்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் வந்து ரிலேட் பண்ணி பார்த்தோம்னாக்க, if temperature of gas increases, the volume also increases if the pressure remains constant. These often represent mathematically பார்த்தீங்கன்னா V1 divided by T1 is equal to V2 divided by T2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சார்லஸ் லா. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா. The law relates that the pressure and volume of a gas at a constant pressure. It states that the pressure of gas increases, its volumes increases if the temperature remains constant. பாயில்ஸ் லா அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். இதே சார்லஸ் லா அப்படின்னாக்கா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். P1 divided by V1 is equal to P2 divided by V2. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஈக்குவேஷன். P1 divided by V1 divided by P2 divided by V2 அப்படிங்கிறது தான். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூமும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூம் டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கே-லூசாக் லா. கே-லூசாக் லா அப்படின்னாக்கா, திஸ் லா ரிலேட்ஸ் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம். இட் ஸ்டேட்ஸ் தட் த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ், த ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ் இஃப் த வேல்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வேல்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க. P1 divided by T1 is equal to P2 divided by T2. அடுத்தது அவகட்ராஸ் லா. அவகட்ரா லானாக்கா, திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் கேசஸ் அட் த சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டாவது கொஸ்டின். A melting point of mild steel is approximately என்னன்னு கேட்குறாங்க. மைல்டு ஸ்டீலோட மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1450 டிகிரி செல்சியஸ். அதுக்கு கீழே இருந்தாலும் மெல்ட் ஆகாது, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மெல்ட் ஆகிடும். அதை பார்த்தீங்கன்னாங்க மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் அப்ராக்சிமேட்லாம் 1450 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது 600 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் மைல்டு ஸ்டீல் டைப்புக்கு வந்து இது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் தான். அடுத்து 800 டிகிரினாலும் அதே தான். இதே 3000 டிகிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த டங்ஸ்டன் அண்ட் சர்டன் செராமிக்ஸ் இதெல்லாமே தான் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 3000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின். The process of removing burned gases in IC engines from the combustion chamber of engine cylinder is known as what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது தான். இதில் சூப்பர் சார்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். This refers to the process of forcing more air into the engine cylinder than would naturally be drawn by atmospheric pressure. This is achieved using device called as a supercharger, which compresses the air before it enters the cylinder. Purpose வந்து increasing the engine power output increase பண்றதுக்கு தான் இந்த சூப்பர் சார்ஜிங் பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சிங். ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னாக்கா, this is the process of removing exhaust gases
இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பஷன் சேம்பர்ல இருந்து எக்ஸாஸ்ட் கேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேவெஞ்சிங் சொல்லுவாங்க. இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் இந்த ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துவாங்க. த குரூஷியல் அலோ ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஃபியூயல் என்டர் த சிலிண்டர் ஆஃப் த நெக்ஸ்ட் கம்பஷன் சேம்பர் கம்பஷன் சைக்கிள். பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் எஃபிஷியன்ட் கம்பஸ்டன் அண்ட் ப்ரிவென்டிங் என்ஜின் டேமேஜ். அடுத்து பாலிமரைசேஷன். This is the chemical reaction in which two or more molecules combine to form a larger molecule. This process is not directly related to the operation of internal combustion engine. அடுத்து detonation என்னன்னு பார்க்கலாம். This is uncontrolled and violent combustion of the air fuel mixture in an engine cylinder. It cause engine damage and reduce the performance. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ சூப்பர் சார்ஜிங்னா என்ன, ஸ்கேவெஞ்சிங்னா என்ன, பாலிமரைசேஷன் என்ன, டெட்டானேஷன் என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, which of the following device is used to for holding and rotating a hollow workpiece அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாலோ ஒர்க் பீஸை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேண்ட்ரல் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒர்க் பீஸை ஹேண்டில் பண்ணுறது தான், ஹோல்ட் பண்ணுறது தான். பட் ஆனாலும் ஹாலோ ஒர்க் பீஸ்க்கு மேண்ட்ரல் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ பாருங்கள் மேண்ட்ரல்னா என்னன்னு பார்க்கலாம். மேண்ட்ரல் அப்படின்னாக்கா இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு, அது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து 10 சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. 10 டாபிக் மட்டும்தான். அதில் ஒரு டாபிக் இருக்குண்ணா என்னன்னா மேண்ட்ரல்னு என்னன்னு பார்க்கலாம். மேண்ட்ரல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மேண்ட்ரல் இஸ் அ ப்ரிசிஷன் டூல் யூஸ்டு டு சப்போர்ட் அண்ட் center your workpiece, typically in a lathe or milling machine. Hollow workpieces. Mandrels are especially designed and rotate hollow workpieces such as tubes, pipes and bushings. How it works? Mandrel shape and size is designed to fit snugly inside the hollow workpiece, providing a stable and accurate support for machining operations. அடுத்தது கெரியர் அப்படின்னு என்ன பார்க்கலாம். Carriers is a device used to transport and hold various objects or parts, often manufacturing or assembly process. அடுத்து catch plate என்ன பார்க்கலாம். Catch plates are used to catch and hold a small workpieces during machining operations. இது வந்து சின்ன சின்ன ஒர்க் பீசஸ் மட்டும் ஹோல்ட் பண்றதுக்கு. இது வந்து ஹாலோ ஒர்க் பீசஸை பிடிக்காது. கேட்ச் பிளேட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் ஹோல்டிங் ஆர் ரொட்டேட்டிங் ஹாலோ ஒர்க் பீசஸ். தே ஆர் டிசைன்ட் ஃபார் ஸ்மாலர் அண்ட் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ். கேட்ச் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபேஸ் பிளேட்ஸ் ஆர் யூஸ்டு to mount workpieces to the spindle of the lathe of the machine operation. இதுவும் லேத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ஃபேஸ் பிளேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பிளேட்ஸ் யூஸ் டு மவுண்ட் ஒர்க் பீஸ் டு த ஸ்பிண்டில் ஆஃப் த லேத் ஃபார் மெஷினிங் ஆப்ரேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிஷ்போன் டயக்ராம் இஸ் ஆல்சோ known as a what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்போன் டயக்ராம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்போன் டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா டங்குச்சி டயக்ராம் கொடுத்துருக்காங்க, போகோயோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், கைசன் டயக்ராம். இதுக்கு ஆன்சர் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா தங்குச்சி டயக்ராம்னா என்னன்னு கேட்பாங்க, போகோயாக் டயக்ராம்னா என்னன்னு கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டங்குச்சிக் டயக்ராம் அப்படின்னா, டங்குச்சிக் டயக்ராம் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் used to analyze product or process quality.
It's focused on identifying and minimizing the factors that cause variation in a process or product. It is not directly related to the visual representation of cause and effect. Pokoyak is a Japanese term of translate the mistake proofing. It refers to method and technique used to prevent errors from the occurring manufacturing or and other process. It is not diagrammatic representation. Cause and effect diagram தான் நம்ம சொன்னது. Cause and effect diagram also known as a Iskiwa diagram னு சொல்லுவாங்க, fishbone diagram அப்படினு சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாஃப்டஸ்ட் அப்ராசிவ் எதுன்னு கேட்டிருக்காங்க. சாஃப்டஸ்ட் அப்ராசிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா Fe3O4 அப்படிங்கிறது தான் சாஃப்டஸ்ட் அப்ராசிவ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், the softest abrasive among given option is Fe3O4. அது வந்து அயான் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. Here briefly explain abrasive. Fe3O4 iron oxide வந்து soft abrasive, commonly used grinding and polishing applications where gentle abrasive action is required. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அதெல்லாம் கேட்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. இது வந்து சிலிக்கான் கார்பைடு அப்படின்னா ஹார்டஸ்ட் அப்ராசிவ் யூஸ்டு டு ஹெவியர் கிரைண்டிங் அண்ட் கட்டிங் டாஸ்க்ஸ். இதெல்லாமே தான் கொஸ்டின்ஸாக வரும். அடுத்தது சிபிஎன், அதாவது கியூபிக் போரான் நைட்ரைடு. திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அப்ராசிவ்ஸ். செகண்ட் ஒன்லி டு டைமண்ட் இன் ஹார்ட்னஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் அண்ட் கட்டிங் வெரி ஹார்ட் மெட்டீரியல்ஸ் லைக் ஹார்டன்டு ஸ்டீல்ஸ். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎன் கியூபிக் போரான் நைட்ரைடை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட்னாக்க திஸ் இஸ் த ஹார்டஸ்ட் குனோ மெட்டீரியல் used for the most demanding grinding and cutting applications. இதில் இருந்து Fe3O4 தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டஸ்ட் அப்ராசிவ் அப்படின்னு தெரியுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following is the objective of normalizing அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து all of the options தான். இப்போ பார்க்கலாம். To enhance the material properties, to remove internal stresses, to improve machinability, இதெல்லாமே நார்மலைசிங் பண்றதுக்கோட அப்ஜெக்டிவ். இங்க பாருங்க, normalizing is the heat treatment process that involves heating metal on a specific temperature, holding it there for a certain period of time and cooling it in air. This is process several objective to enhance the mechanical properties, அதாவது strength, ductility, toughness. இந்த strength increase பண்றதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அடுத்தது ductility to improve the ductility of the metal, making a more resistant plastic deformation. Toughness, normalizing also increases the toughness of the metal, making it more resistant to impact and fracture. To remove internal stresses, to improve machinability. இது எல்லாத்தையுமே தான் நார்மலைசிங் பண்றாங்க. இது வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க நார்மலைசிங் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஹூப் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் தின் சிலிண்டர் இஸ் கிவன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து PD/2T அப்படிங்கிறது ஆன்சரு. இது வந்து ஒரு சாதாரண ஃபார்முலா தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிளாசிங் இன் கிரைண்டிங் வீல்ஸ் கேன் பி டிக்ரீஸ்டு பை யூசிங் எ சாஃப்ட் வீல் ஆர் டிக்ரீசிங் த வீல் ஸ்பீட்.
Glassing in grinding wheels can be decreased by using a soft wheel or decreasing the wheel speed. அடுத்து 10வது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The grinding of long slender shafts or bars usually done by what அப்படினு கேட்டிருக்காங்க. Through feed grinding. The grinding of long slender shafts or bars usually done by what? Through feed grinding. இதுவும் கிரைண்டிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். இன்ஃபீட் அதில் வந்து அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இன்ஃபீட் கிரைண்டிங் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபீட் கிரைண்டிங்னா என்னன்னு பாருங்க. இன்ஃபீட் கிரைண்டிங் the workpiece is fed into the rotating grinding wheel perpendicular to the wheel axis. The workpiece is gradually lowered in the wheel during the grinding process. This method is suitable for grinding flat surfaces, shoulders and tapers. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபீட் கிரைண்டிங் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அடுத்து த்ரூ ஃபீட் கிரைண்டிங் அப்படின்னா என்ன? In through feed grinding, the workpiece is fed into the rotating grinding wheel parallel. இது வந்து perpendicular, இது parallel to the wheel axis. The workpiece is continuously fed through the wheel until the desired dimensions are achieved. This method is ideal for grinding long slender shafts or bars. இதுக்கெல்லாமே இந்த த்ரூ ஃபீட் கிரைண்டிங்கை பண்ணுவாங்க. அடுத்து எண்ட் ஃபீட் கிரைண்டிங் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எண்ட் ஃபீட் கிரைண்டிங். The end feed grinding, the workpiece is fed into the rotating grinding wheel with one end of the workpiece resisting against the wheel. The workpiece is gradually fed into the wheel until the desired dimensions are suitable for grinding the end of the shaft, rod and other cylindrical workpieces. அடுத்து கிளாசிங் என்ன? கிளாசிங் refers to the process of forming smooth and shiny surface of a material. It is typically associated ceramics, glass, where thin layer of molten materials is applied to surface and then cooled and create a glossy finish. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸில் இருந்தால் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். The soft materials are ground metal particles getting clogged between the abrasive particles. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோடிங் அப்படிங்கிறதா. இதுல வந்து சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. கிளாசிங்னா என்ன, ட்ரெஸ்ஸிங்னா என்ன, டேர்னிங்னா, ட்ரூயிங்னா என்ன, லோடிங்னா என்ன, லீடிங்னா என்ன, எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்க்கு முன்னாடி கிளாசிங்னா என்னன்னு பார்க்கலாம். கிளாசிங் refers to the process of forming smooth and shiny surface of a material. It's typically associated with ceramics, glass, where thin layer of molten materials is applied to the surface, then cooled to create a glossy finish. அடுத்து பார்த்தீங்கன்னா loading is the phenomenon where abrasive particles become clogged with the material being ground, reducing the effectiveness. This is particularly common when grinding soft materials like metals. Loading. அடுத்து dressing is the process of reshaping, cleaning grinding wheels to maintain their cutting efficiency. This is done using dressing tools that removing worn abrasive materials and create a new cutting edges. அடுத்து ட்ரூவிங்னா என்ன? Truing is the process of correcting the shape of the grinding wheel to maintain its desired form. This is done to prevent uneven wear and maintain accurate grinding operations. இதில் வந்து அடிஷ்னலாக சில நோட்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லோடிங் கேன் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி லீடிங் டு இன்க்ரீஸ் த டூல் வியர் அண்ட் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஃபினிஷ் குவாலிட்டி.
the mitigate loading. Various techniques can be employed, such as using coolant during grinding, selecting appropriate grinding wheels, and periodically dressing the wheels. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 2வது கொஸ்டின், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் கேரியர் யூடிஎல் ஓவர் இட்ஸ் ஹோல் ஸ்பேன். இது கூட கேட்பாங்க. யூடிஎல் என்னன்னு கேட்டுப்பாங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு தான் யூடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வுட் பி மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரபோலிக் கர்வை கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின், in the process of constant volume process. கான்ஸ்டன்ட் வேல்யூம் ப்ராசஸ் அப்படின்னாக்க கான்ஸ்டன்ட் வேல்யூம் வந்து கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூம் இருக்கும். ஐசோ பார் அப்படின்னா பார்னா ப்ரெஷர் இல்லையா, அப்போ V is equal to P is equal to கான்ஸ்டன்ட். ஐசோபாரிக் ப்ராசஸில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோ தெர்மல் அப்படின்னாக்கா T வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் இஸ் த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வேர் த வேல்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா வேல்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். திஸ் மீன்ஸ் த no work is done by the system during the process அப்படின்னு அர்த்தம். Heat transfer can occur leading to changes in temperature and internal energy. அடுத்து isentropic process. In an isentropic process, thermodynamic process where the entropy of the system remains constant. This type of process often idealized and as it's difficult to achieve perfect isentropic conditions in real world system. Isentropic processes are often associated with the adiabatic process, no heat transfer, but can also involve reversible heat transfer and under the specific condition. அடுத்தது ஐசோபாரிக் ப்ராசஸ்னா என்ன பாருங்க. ஐசோபாரிக் ப்ராசஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான், where the pressure of the system remains constant. Work done during an isobaric process, the volume changes. Heat transfer can also occur, leading to changes in temperature and internal energy. அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன பாருங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ் thermodynamic process where the temperature of the system remains constant. Work can done during an isothermal process and heat transfer occurs to maintain the constant temperature. Okay, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 14வது क्वेश्चन இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. The torque required to produce a twist of a radian per unit length of the shaft known as what? டார்சனல் ரிஜிடிட்டி அதுதான் அது அர்த்தம். இதில் போலார் மாடல்ஸ்ன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க, கேட்கல. இந்த இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. போலார் மாடுலஸ். இந்த போலார் மாடுலஸ் are geometric property of cross-sectional shape that represents its resistance to torsional stress. It is used to calculation of torsional stress and the deflection of the shaft. Torsional rigidity is the resistance of the shaft to twisting deformation. It's measured to how much torque is required to produce an unit angle of the twist per unit length of the shaft. அடுத்து flexural rigidity அப்படின்னா flexural rigidity is the resistance of the beam to bending deformation. அடுத்தது maximum twisting moment. The maximum twisting moment is the highest value of torque that the shaft experiences
during the operations is called as a maximum twisting moment. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, the property of fluid by which molecules of different fluids are attracted to each other when they are in contact is called what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து fluid mechanics தான் இது கேட்டிருக்காங்க. இது வந்து adhesion, cohesion, viscosity, compressibility அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து adhesion அப்படிங்கிறதா. இப்போ adhesionனா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் adhesion அப்படின்னா என்ன? adhesion is the attraction between the molecules of different substance. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க adhesion ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அது ஃபெவிகால் வந்து வேற ஒரு மெட்டீரியலோட 2 மெட்டீரியல் வந்து வேற மெட்டீரியலை இணைக்கிறதுக்கு ஃபெவிகால் பயன்படுது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா adhesion ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். வெவ்வேறு மெட்டீரியல் ஒட்டிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அது கொஹீஷன் அப்படின்னாக்கா அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்ஸ். இப்போ தண்ணியும் ஒட்டிக்கும், ஆனால் தண்ணியும் ஜீவனையும் ஒட்டாது பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஹீஷன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒவ்வொரு சேம் சப்ஸ்டன்ஸாக இருக்கும் பட்சத்தில் கொஹீஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு விஸ்காசிட்டி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ. விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும், அதே வந்து எண்ணெய்க்கு வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக, விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அதே வந்து எண்ணெய் இப்போ கல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து விஸ்காசிட்டி கொஞ்சம் இருக்கிறதுனால அது வந்து அதிகமாக மூவ் ஆகாது ஃபாஸ்ட்டாக தண்ணி அளவுக்கு. அதனால தான் விஸ்காசிட்டி பண்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த ரெசிஸ்ட் பண்ணுது ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸபிலிட்டி. Compressibility is the ability of substance to decrease in volume when subjected to pressure. Compressibility is the ability of substance to decrease in volume to subjected to pressure. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Question number 16. A wound spring of a watch possess what? ஸ்ப்ரிங்கில் எந்த ஆற்றல் அதிகமாக இருக்குது? அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து தேக்கி வச்சிருக்கு. இதில் வந்து ஹீட் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, இது இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க தமிழில். பொட்டன்ஷியல் ஆற்றல், நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறத என்னென்ன பேசிக்காக பார்க்கலாம். இது மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஹீட் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸி அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இஸ் அ எனர்ஜி அசோசியேட்டட் வித் த ரேண்டம் மோஷன் ஆஃப் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். A wound spring does not possess a heat energy as a primary form of energy. Kinetic energy is an energy of motions. Potential energy, ஒரு ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாற்றலை தக்க வச்சிருக்கு, அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் த எனர்ஜி. ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது எனர்ஜியை, அதை நம்ம விடும்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. என்னன்னா அது எனர்ஜி வந்து சேர்த்து வச்சிருந்தது வெளியிடுது தான். பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் த எனர்ஜி டியூ டு த பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜினாக்கா எனர்ஜி அசோசியேட்டட் வித் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. மொத்தமே இருக்கிறதே 10 டாபிக் தான். ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு 10 டாபிக் படித்தாலே அதிலிருந்து 100 கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் கேட்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த டாப்பிக்ல இருந்து வரும். பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆன் அன் ஆக்டிவிட்டி தட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃப்ளோட் ஆன் ப்ரிசீடிங் ஆர் சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ் க்ளோனஸ். இதெல்லாம் பெரிய டாப்பிக்காக தான் இருக்கும். இது வந்து பெர்டன் சிபிஎம் அதில் இருந்து கேட்டிருக்காங்க. அதில் ஃப்ளோட்டு
அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த amount of float on activity does not affect float on preceding or succeeding activities known as the what அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, பின்னாடி உள்ள ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து இண்டிபெண்ட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோட்டை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளோட்னா என்ன? டோட்டல் ஃப்ளோட்னாக்கா the float is the maximum amount of time activity can be delayed without delaying the project end date. பெர்டன் சிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து டிலே பண்ணி நம்மளால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கிறதான் மொத்தம் மேக்சிமம் அமௌண்ட்டாக எவ்வளோ நேரம் அதிகமாக எவ்வளோ நேரம் வந்து நம்ம ப்ராஜெக்டில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது வந்து குறைக்க முடியுமோ, டைம் வந்து சேவ் பண்ண முடியுமோ, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஆக்டிவிட்டி கேன் பி டிலே பண்ணலாமோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன? ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஆக்டிவிட்டி கேன் பி டிலேட் வித்தவுட் டிலேயிங் த ஸ்டார்ட் ஆஃப் அண்ட் எனி சக்சீடிங் ஆக்டிவிட்டீஸ். It only considers the impact of the immediate succeeder activities. அடுத்து interfering float, negative float அப்படிங்கிற float value அப்படின்னு சொல்லுவாங்க. Indicates that an activity can not be delayed without delaying either preceding or succeeding activities. Independent float அப்படின்னாக்க என்ன? Independent float amount of time and activity can be delayed without affecting the float of either preceding or succeeding activities. அதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18வது கொஸ்டின். The two forces of 6 kilonewton and 8 kilonewton act right angle to each other, then the resultant force is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. resultant forcesக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 resultant forces F1 square plus F2 square. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்ஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம், ஃபோர்ஸ் 2 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. இதை கூட்டினா 100. 100ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 10 கிலோமீட்டர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். அடுத்தது 19வது கொஸ்டின். டார்சி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டேர்ம்ஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் லேமினார் ஃப்ளோ இன் சர்க்குலர் பைப் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகே. அடுத்து 20வது கொஸ்டின். Which of the following losses is not a minor losses for a fluid flow through pipe? அதாவது not a minor loss அப்படின்னாக்கா மேஜர் லாஸ் எதுன்னு கேட்குறாங்க. லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இஸ் த மேஜர் லாஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா சடன் கான்ட்ராக்ஷன் இருந்தாலும் அது வந்து மைனர் லாஸ் தான் சொல்லுவாங்க. சடன் என்லார்ஜ்மெண்ட் பைப் இப்படி வந்து திடீர்னு பெரிய லார்ஜ் வந்தாலும் சரி, அதுவும் வந்து ஒரு மைனர் லாஸ் தான். டியூ டு லாஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனர் லாசஸ். டியூ டு ஃப்ரிக்ஷன் இஸ் த மேஜர் லாசஸ். ஏன் மேஜர் லாஸ் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா why friction loss is not a minor loss? Unlike the other options, friction loss is not considered as a minor loss because of it's directly proportional to the pipe length, making it significant for long pipelines. It directly proportional to the fluid velocity, making it significant for high flow rates. It cannot be easily rejected in most practical piping systems. ஓகே, இதுக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.